விநாயகர் சதுர்த்திக்கு காலையிலே டைம் முடியுதுங்கிறதுனால, காலையிலே செஞ்சு படைச்சிட்டா சாப்பிட்டுட்டு இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, 12 மணிக்குள்ளே படைக்கணுன்னுட்டு காலையிலே செய்ய ஆரம்பிச்சாச்சு. நான் சமையல் வேலை பார்த்தேன். என் வீட்டுக்காரர் வந்து ஹெல்ப் பண்ணாரு. நான் ஒரு விதமான கொழுக்கட்டை செஞ்சுட்டேன். வீட்டுக்காரர் ஒரு வித கொழுக்கட்டை. 2 விதமான கொழுக்கட்டை தான் செஞ்சு படைச்சிட்டோம். சரி ஈவினிங் வந்து கோயிலுக்கு போகலான்னு வந்தோம். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பரதநாட்டியம் வந்து போயிட்டுருந்தது கோயில்ல. சரி ஃபஸ்ட்டு போய் பிள்ளையார கும்பிட்டுட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஆழத்து விநாயகர் அவருக்கு போயிட்டு அருகம்புல் வாங்கிட்டு போயிட்டு, அவர பார்த்து கும்பிட்டுட்டு வந்தாச்சு. வந்து அப்படியே உக்காந்துட்டோம். ஃபுல்லாக பரதநாட்டியம் நடக்கிறதுனால அந்த பக்கம் போக முடியல. சரி கொஞ்ச நேரம் உட்காரலான்னு உட்காந்தோம். ரெஸ்ட் எடுத்துட்டு. அதுக்கப்புறம் சரி போகலான்னா பாப்பா வந்து பரதநாட்டியம் பார்க்கணுன்னு சொன்னுச்சு. சரின்னு அவள மட்டும் தூக்கி காட்டிக்கிட்டு இருந்தாரு. என் பையன் வந்துட்டு என்னையும் தூக்கு தூக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். சரி அவனையும் தூக்கியாச்சு. தூக்கிட்டு ரொம்ப தூரத்துல நின்னு பார்த்துட்டு இருந்தோம். பரதநாட்டியம் கொஞ்ச நேரம் என் பொண்ணு வரவே இல்ல. பரதநாட்டியம் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு அதுவும் இங்கே நின்று இப்படி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுது. சரி வா நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு வந்தேன். சும்மா இருக்குங்களா பிள்ளைங்க வெளியே வந்தா? என் பையன் வெளியே வந்தால் எங்கேயாவது கடைக்கு கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம், ஃப்ரெஞ்சு ஃப்ரை ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு சொல்லுவான். சரின்னு சொல்லி ஒரு ஃப்ரெஞ்சு ஃப்ரை வாங்கி ஆளுக்கு 2ஆ சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு.